சொல்லி வச்ச பாவம் என்ன 16 நாள் ஒரு பாதி ஒரு பாதி 16 நாள் என்னை பத்தி உனக்கு தெரியுமா இல்லையா? நான் சிறு சாப்பிடறான். மிளகா பிசில மிளகா கொட்டு குத்துறாங்களா அது மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணாங்க கொல்லி போட்டமா 16 நாள் ஒரு பதி வயசாங்க. ஒரு பதி எப்படி தெரியுமா? காலையில வரைக்கால எழுந்துட்டாங்க, தலைக்கு தண்ணி ஊத்துறாங்க, நேர அடுப்பு கரைக்கு போய் ஒரு 40 இட்லி 30 வடை சுடுறாங்க, உயிர் விட்ட எடுத்து வைக்கிறாங்க, கல்பூரை எடுத்து வைக்கிறாங்க. பையா பையா நீ தான் கொல்லி போட்டவன், தலைக்கு தண்ணி ஊத்திட்டு வரான்றாங்க, தண்ணி ஊத்திட்டு வரணுங்க, கல்பூத்து கொளுத்துறாங்க, கல்பூத்து கொளுத்துருங்க, கல்பூர் நின்னுவனே அந்த இலையை அப்படி அசிக்க விடுறாங்க. பையா நீ ஒரு பதி இந்த 40 இட்லி 30 வடையை நீயே சாப்பிடுறான்றாங்க. அந்த அளவுக்கு நல்லது பண்ணிக்கிறாங்க. அதனால ஊத்தினமே ஊத்து பெஞ்சு அழுது. ஆனா நான் அழுவே இல்லை. அவங்க கண்ணுக்கிற தண்ணி தான் பாழாக்கிறாங்க. என் தண்ணி நான் சீக்கிரம் பண்ணிக்கிறேன். ஊத்தினமே ஊத்து பெஞ்சு அழுதாங்க. ஐயா இப்படியே அழுதுதான் என்னத்துக்கு ஆகுது அப்படி பெருமெல்லாம் கூண்டாங்க. போய் இந்த சாமான்லாம் வாங்கிட்டாங்க, பாடகெல்லாம் கட்டாங்க, தூக்கி போய் சுடுகாட்டில் வச்சாங்க, விரலாம் மூட்டாங்க. ஐயா கொல்லி போறதுக்கு அந்நேரத்துக்கு ஆளு தேடுறாங்க. என் மங்காளிக்கு புள்ள கிடையாதுங்க. நான் தான் உடம்பங்காளி. சுத்தி முத்தி பார்த்துட்டு பையா பையான்னு என்ன கூப்பிட்டாங்க. என்ன சாமி நீ தானே முதல்ல கொல்லி வைக்கணும் அப்படின்ட்டாங்க. சரி கொல்லி வைக்கத்தானே அப்படின்னு அந்த படுபாய்க்கு கொல்லி வச்ச பாவம் என்ன 16 நாள் ஒரு பாதி ஒரு பாதி 16 நாள். என்னை பத்தி உனக்கு தெரியுமா இல்லையா? நான் சிறு சாப்பிடறான். மிளகா பிசில மிளகா கொட்டு குத்துறாங்களா அது மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணாங்க கொல்லி போட்டமா 16 நாள் ஒரு பதி வயசாங்க. ஒரு பதி எப்படி தெரியுமா? காலையில வரைக்கால எழுந்துட்டாங்க, தலைக்கு தண்ணி ஊத்துறாங்க, நேர அடுப்பு கரைக்கு போய் ஒரு 40 இட்லி 30 வடை சுடுறாங்க, உயிர் விட்ட எடுத்து வைக்கிறாங்க, கல்பூரை எடுத்து வைக்கிறாங்க. பையா பையா நீ தான் கொல்லி போட்டவன், தலைக்கு தண்ணி ஊத்திட்டு வரான்றாங்க, தண்ணி ஊத்திட்டு வரணுங்க, கல்பூத்து கொளுத்துறாங்க, கல்பூத்து கொளுத்துருங்க, கல்பூர் நின்னுவனே அந்த இலையை அப்படி அசிக்க விடுறாங்க. பையா நீ ஒரு பதி இந்த 40 இட்லி 30 வடையை நீயே சாப்பிடுறான்றாங்க. நானே காக்காதான் 30 வடையா 40 இட்லியா 30 இட்லியா 30 வடையா இல்ல 40 இட்லி 30 வடை சாப்பிட்டு ஒரு போய் இருக்கிறாங்க. இதை காலைல மத்தியானம் 12 மணிக்கு நான் பண்றாங்க. ஒரு 2 மணி அரிசி போட்டு நெச்ச வச்சு அது தேவையான குழம்புலாம் வச்சு பொரியலாம் வச்சு உயிர் விட்டு எப்போ போல எடுத்து வைக்கிறாங்க. தலைக்கு தண்ணி ஊற்றி வரணுங்க, கல்பூத்து வைக்கிறாங்க, கல்பூர் நின்று ஒன்று கொண்டு முடிஞ்ச உடனே அந்த இலையை அசிக்க விடுறாங்க. இலையை அசிக்க தான் நேரம். அதை கசிக்க அப்படியே வாயில போட்டு மதியம் 3 மணி வரலும் பல்ல கசிக்கிறாங்க. 2 மணி அடிச்சு தூண்டான் 2 மணி இல்ல 2 மணி மத்தியானம் 3 மணிக்கு கடைக்கு போய் ஒரு 3 கிலோ ரவை வாங்கிட்டு உப்புமா செய்யறாங்க, காப்பி வைக்கிறாங்க, ஒரு சொம்பளி எடுத்து உயிர் எடுத்து வைக்கிறாங்க. எப்ப போல தண்ணி ஊத்தின்னு வரணுங்க, கல்புத்து கொள்ளுங்க, கல்பூரம் நின்று உடனே அந்த இலையை அசிக்க விடுறாங்க. அதை கசிக்கு வாயில போட்டு ராத்திரி 8 மணி வரலும் பல்ல கச்சிக்கிறாங்க. ஒரு பைக்கு பெரியவங்களா பார்த்து வச்சுட்டாங்க. 8 மணிக்கு என்ன பண்றான்னு கேளு. 2 மார்க் அச்சு போட்டு நெட் அடிச்சே வச்சு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்தாந்து வச்சுட்டு ஒரு சொம்புல சாராயம் எடுத்தாந்து வைக்கிறாங்க. செத்துக்கான என் மங்காளிய அவனுக்கு சாராயம் குடிக்கிற பழக்கம் எழுது. அவன் ஞாபகம் என்னை பத்தி உனக்கு தெரியுமா இல்லையா? நான் சாராயம் சாப்பிடுவேன் பக்கமே போக நவீன எனக்கு ஆவ தண்ணி ஓதுரும். அது எடுத்தாந்து வைக்கிறாங்க. சாப்பாடு சாப்பிட்டு ஒரு சாராயத்தை குடிச்சிட்டு 7 மணி வரையிலும் பல்ல கச்சிக்கிறாங்க. இது மாரி 16 நாள் ஒரு போய் திட்டம் பாரு. சரியா 5 வேலையை முக்கிட்டு ஒரு பொழுது எப்பதாங்கிற ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்டு தூங்குறேன். அப்பதான்
சொன்னாரு என் தம்பி. அரைவேண்டை போன முடியுதா? வழியாட சாவு போய் வந்து தத்த முடிச்சுக்கோ. என்னங்க சாக போய் உனதான் வரது. சாவு தான் போய் வரேன். என் தம்பி வரா. வண்டி நான் சண்டைக்கு போனாரு. ஆமா. போன இடத்துல வண்டி உன் தம்பிக்கு சண்டை ஆச்சா? அந்த சண்டையில எட்டி உதைத்திருப்பா. வண்டி என் பறந்துருப்பா. ஆமா. அவன் அழிந்திருப்பா. ஆனா உன் தம்பி இவ்வளவு சாமர்த்தியமா அடி வாங்குவாரு நான் நினைக்கல. அடி வாங்கலாம். சரி அடி கொடுத்தாரு நான் நினைக்கல. ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது ஐயா. அது கருதூள் செந்தூள் பறக்குது. அந்த போரிலே ஒருதான் நினைச்சேன். வண்டி எழுந்தா உன் தம்பி புட்டுக்கிட்டாரு. பங்காளி காய மாட்டேன். தம்பி ஒன்றாக சேர்ந்து கல்விச்சாலை சென்று சுக்காச்சார பாடத்தில் கற்பித்தோமே சாகாபுரம் சென்று பெருமையோடு வாழ்ந்தேனே தம்பி. தம்பி பேரும் துணையா உன்னை நம்பி இருந்தேனடா தம்பி பேரும் துணையா மீண்டும் வரமாட்டாரு ஐயா. தப்பியை கொன்ற அந்த ஈன வண்டியனை அழிக்கப்படு. ஆமா. வந்தா சாம்பல போற சாகடியடா. ஆமா ஆமா. டேய் என்னடா அவன்? தம்பி கொண்டவே மகனை கொண்டவே எல்லாம் என்ன அரும்பு மெஸ்ஸியா தூத்துக்கறான். தேவனியா நம்முடைய படைகள் அனைத்து மழைப்படியா இதுதானா? அடே வாதாபி இத வார்த்தாயா சாம்பல சாம்பல வந்து சாகட்றாவ. ஷூ அவுத்துட்டு போய் நேரம் நட அதுல. எதுக்கு? நண்டு பாரு தெரியுது. ஏய் அஸ்தரபலா நாடனா தாய்தம் இதுவும் சேராது. தேவனியா என்னோட சமரக்கு உனக்கு வர முடியுமா? ஏய் இத வார்த்தாயா தேவர்களை சித்திரவதை செய்து தவறின்றி தேவருக்கெல்லாம் தலைவன் தேவதற்கு ஆடை ஆபரணங்கள் அனைத்து பறித்து தவறின்றி என் நிலத்தில் மன்னிப்பு கேட்டுவிடு நான் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். யார் யாரிடம் மன்னிப்பாய்? உன் தம்பி ஆண்டி இதே மாதிரி தான் சொன்னார் சாமி. சொல்றது கேளு. காலையில் ஏறி வந்து போயிடலாங்க. காலைல வேற பரம்பரை நம்ம பரம்பரை போய் மாட்டியா? டேய் ஒரு பிரச்சனை வெற்றி காண்பதோட பரம்பரை காலைல வேற பரம்பரைடா இந்த ஆறு வட்டமே. ஓகே. டேய் காலை வேற பரம்பரையில் பிறந்தவன் கிடையாது இந்த மாதா. அஜாந்தல் தான். தம்பியை கொன்றனானால் முனிந்தால் வாடா சமரத்து. யாரு உள்ளத்தினால் சமரிக்கிறது வார்த்தாயா வயதிலே உயர்வு என்று வருகிறேன். நாதரை தூதுவாக அனுப்பினேன். இருந்தாலும் சண்டை யாதல் சமாதானமான்றி ஆனால் சமாதானம் என்று வெள்ளைக்குடி காட்டுவன் நினைத்தேன். ஆனால் அரைக்கிற புத்தி அறுபத்தி என்று நீ நிரூபித்து விட்டாய். சண்டை என்று இடத்தில் எடுத்து உரைத்து விட்டாய். நாரர் ஓடி வந்து என்னிடத்தில் எடுத்து உரைத்து விட்டார். இந்த வார்த்தையா ஏன் பாதத்தில் உடம்பு கேட்க முடியுமா? போர்க்களத்தில் வந்து பேசுவதற்கு நேரம் கிடையாது அறிவத்தவளே. வாடா பார்த்து வாடா என்று அழைக்கிறார். புத்தியா தலைத்து வாழ்வோம். யுத்தத்திற்கு
கொடுத்தோம். அதை கேட்காய். தேவரங்க சிரமத்தோம். அவரை விட சொல்றது நான் முட்டாளாடா? அப்படி என்றால் சம அப்படியா? உன்னுடைய கரத்தில் ஆயுதம் இல்லாமல் நீராயுதபாணியாக நிற்கின்றாய். ஆகிறார் உன்னிடத்தில் சமர்த்தவருக்கு எனக்கு கொஞ்ச நேரமாகாது. உன்னை கொல்வதற்கு சிறிது நேரமாகாது. இருந்தாலும் உனக்கு விரும்பிச்ச உடைக்கிறேன். இன்று போய் நாளை வா. சொல்லுவாங்க ஓய் நாளை வா என்று போய் நாளை வா. ஒரு களத்தில் ஓடி வந்த மற்றொரு கையிலே வாழ்த்தமில்லாமல் என்று போய் நாளை வா. மனைமக்களோடு ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? நீ பிறந்த காரணத்தை முன்னமே அறிந்திருந்தால் நம்மளுக்கு ஊசி போட்டு கலை பெரியவங்க சொல்லுவாங்க, ஒண்ணு சொந்த புத்தியாவது இருக்கணும், இல்ல சுய புத்தியாவது இருக்கணும். நான் தான் சொல்றேன் மானானு சொல்ற பேச்சு கேக்குறியா? அவனோட சமர்ப்பணம் பலத்தோட பலமாக ஆனா தோல்வியடைந்தேன். இவனை விடலாமா? நம்முடைய குலதெய்வம் வடபத்ரகாளி. ஆமாங்க. அடைத்தால் ஓடி வருவாள். நரபலி கொடுத்தால் கல்யாணம் வந்து வருவாள். ஆமாங்க. ஆகையாலே கல்புர ஆராதனை கொண்டு வாடா. மாரியம்மா காவல் நீதான் காளியம்மா. நீரம்மா காத்து கடலோ நீயம்மா காணத்த பொழிந்து பாரம்மா தேடி நானம்மா சமண முருக நீதானே திருமலை தொழுவோமே. வீரேஸ்வரி ராமேஸ்வரி நீதானே வேறாறு காப்பு. அம்மா முத்து மாறி இங்கே அழகு முத்து மாறி மாறி அம்மா முத்து மாறி ஏழகு முத்து மாறி கோவிந்தா. பச்சையம்மா பச்சையம்மா உனக்கு பொங்கல் இட்டோம். பச்சையம்மா 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 உனக்கு வளையலிட்டோம். பச்சையம்மா வாடைப்பந்தல் எல்லையிலே அருள் புரியும் எங்கள் வாடைப்பந்தல் எல்லையிலே அருள் புரியும் எங்கள் பச்சையம்மா. பச்சையம்மா பச்சையம்மா உனக்கு வளையலிட்டோம். பச்சையம்மா பூமி பச்சை இதயம் பச்சை செடியும் பச்சை மரமும் பச்சை. பூமி பச்சை செடியும் பச்சை இலையும் பச்சை மரமும் பச்சை. மன்னார் சாமி உடனுரையாக அருள் புரியும் எங்கள் பச்சையம்மா. எட்டு முனி கூட்டங்களை படைத்தவள் நீயே. முனி கூட்டங்களை படைத்தவள் நீயே. வாடைப்பந்தல் எல்லையில் தவம் செய்வள் நீயே. பச்சையம்மா பச்சையம்மா படையலிட்டோம். பச்சையம்மா பச்சையம்மா உனக்கு படையலிட்டோம்.
பச்சையம்மா அம்மா தாயே, அசுர குலத்தின் தெய்வமாக வளரக்கூடிய வடபத்திரகாளி அடியே வேண்டி வரவழைத்து உனக்காக நலவழி அழைத்து முடித்திருந்தேன். அணியில் போருக்கு சென்று அந்த வண்ணினோடு சமர்ப்பிந்து தோல்வி அடைந்து விட்டது அம்மா. என் படைகள் அழைத்து அழைத்து விட்டது தாயி. மையவளே, வாதாபி, தாயி நீ சொல்வதுல உண்மையா? உண்மைதான் தாயி. எவளே அசுர கூட்டத்தில் படைகள் அழைத்து மறைந்து விட்டது. இறப்பவன் நான் ஒருவன் மட்டும்தான். அதற்கு நான் இனம் செய்ய வேண்டும். தாயே, இறந்த படைகள் அனைத்தும் உன்னை கரக்கலக்கும் சிவசங்கன் புரிதத்தால் அந்த படைகள் அனைத்தும் எழுந்து வர வேண்டும். ஒன்றாக கொண்டு அந்த பண்டியனை அழிக்காமல் விடக்கூடாது. அழிக்க வேண்டும் தாயை, அழிக்க வேண்டும். நீ கேட்ட வரத்தை நான் தந்தேன், பெற்றுக்கொள். வாதாபி, நான் உரைத்த பிரகாரம் நேர்வழி கொடுத்த மனுபாகத்தை சென்று வருகிறேன். மண்ணில் மறந்த படங்களை மண்ணியை நுழைக்கு அதே என்னிடத்தில் சமரிக்கு வந்தது தவறின்றி இன்று போய் நாளை வா என்று எடுத்து உரைத்தேன். ஆனால் அதே போல வந்திருக்கிறார். நீ வரமாட்டான் என்று நினைத்தேன், உயிருக்கு விழுந்து. ஆனால் உன் உயிரை மாய்ப்பதற்காக விட்டுவிடுவதற்காக வந்திருக்கிறாய். இது வார்த்தையா? மீண்டும் எச்சரிக்கிறேன். ஏன் பாதத்தில் மன்னிப்பு கேட்டவனே நான் உயிர் பிச்சை அளிக்கின்றேன். ஒரு இடத்திலே போகும்போது நாட்டு ஓடி விட்டால் நடாத பாதை அவன் நடத்தாயா? எட உண்மையை இறக்க வரை இந்த உலகத்தில் ஒரு மணி நினைக்க முடியாதா? அது மடையா மடையா அந்த வாதாபிடத்தில் சபரிக்கு சென்று அப்படி செல்லும் பொழுது இந்த பாவினால் போரிலே தோல்வி அடைந்து விட்டேன். அம்மா, அழித்த மாண்ட படைகள் அனைத்தும் மீண்டும் உயிர் பெற்று வந்து விட்டது. என்ன செய்வேன்? மாண்ட படை நன்னி தோன்றியது. என்ன செய்வேன்? ஏது செய்வேன்? மாற்றப்படை தோன்றியதே. என்ன செய்வேன்? ஏது செய்வேன்? மாண்ட படை தோன்றியதே. என்ன செய்வேன்? ஏது செய்வேன்? மாண்டைப்படை தோன்றியதே. மாயவளே என்ன சோதனையோ? மாயவளே என்ன
பாவி சமரையை தோல்வி வென்று விட்டேனே. நான் என்ன செய்வேன் அம்மா, ஏது செய்வேன் என்று தெரியாமல் தான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் அம்மா. மகனே, அம்மா. கலங்க வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம். இதற்கு ஒரு வழி இருக்கிறது. மாண்டப்படையில் உயிர் பெற காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா? வடபத்திரகாளி கருத்தில் இருக்கக்கூடிய சிவசங்கு. அந்த சிவசங்கு சக்தி வாய்ந்த தீர்த்தம் இருக்கிறது. அந்த தீர்த்தத்தை தெளித்தவுடனே மாண்டவர்கள் அனைத்தும் மீண்டும் உயிர் திரும்பி என்ன அந்த வாதாபி சுரனா விலகக்கூடிய அந்த வாதாபி சுருடைய குலதெய்வம் விலகக்கூடியவள் வடபத்திரா காளி. அவள் கருத்திருக்கக்கூடிய சிவசங்கிலிருந்து தீர்த்தத்தை வாரி இறைத்தவுடனே மாண்டப்படைகள் அனைத்தும் மீண்டும் உயிர் பெற்று மண்ணில் தோன்றிவிட்டதா? என்றால் நான் என்னமா செய்ய வேண்டும்? அதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? அந்த வடபத்திரகாளி கருத்தில் இருக்கக்கூடிய சிவசங்கை உடைத்தால் வெற்றி நமக்கு. தாயே, அந்த வடபத்திரா காளி கருத்திருக்கக்கூடிய சிவசங்கை உடைத்தால் தான் எனக்கு வெற்றியா? அப்படி என்றால் இப்போதை புறப்படுகிறேன். அந்த வடபத்திரா காளி கருத்திருக்கக்கூடிய சிவசங்கை உடைத்து நீ முன்னே விட்டு பின்ன அழைப்பதற்கு காரணம் என்ன? காரணம் இருக்கிறது மகனே, நீ செல்லக்கூடாது. உன்னுடைய மகன் நீலகண்டன் தான் செல்ல வேண்டும். தாய், அவ்வளோ சின்னம் சிறியவன். வடபத்திரா காளி யார்? அதிகம் சக்தி படைத்தவள், தெய்வீக சக்தி படைத்தவள். அப்படி பாலகனை அனுப்புகிற முறைதான் அம்மா. மகனே, அம்மா அவன் சென்றால்தான் அந்த சிவசங்கை உடைக்க முடியும். அப்படியா? ஆமா. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த வடபத்திர காளி கண்ணில் படவே கூடாது. அப்படி என்றால் கண்ணில் பட்டால் மகனை கொன்று விடுவார். அப்படி என்றால் அந்த சிவசங்கை உடைக்கக்கூடிய நேரத்தில் முன்னின்று உடைக்க கூடாது. அந்த வடபத்திரா காளி பின்னின்றுதான் அந்த சிவசங்கை உடைக்க வேண்டும். பலவரை தப்பித்து வர வேண்டும். இல்லை என்றால் ஆபத்து நேரம். ஆபத்து. அழைத்த காரணம் அந்த வாதாபியத்தில் சென்று சமரம் செய்கின்ற நேரத்திலே தோல்வியை திரும்பிவிட்டு இந்த வயதிலும் மாண்டப்படைகள் அனைத்து உயிர் பெற்று வந்துவிட்டது. அதற்கு காரணம் அந்த வாதாபி சுருடைய குலதெய்வம் விலகக்கூடிய வடபத்திரா காளி இருக்கின்றால் அவர் காளி கரத்திலே சிவசங்கி இருக்கிறது. அந்த சிவசங்கி இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வாரி எடுத்தவுடனே மாண்ட படைகள் அனைத்தும் மீண்டும் உயிர் பெற்று வந்துவிட்டது. அப்படி என்றால் நாம் மன்னியருக்குள்ள வெற்றி பெற வேண்டுமானால் அந்த வாதாபி சுரனை அழிக்க வேண்டுமானால் என்ன செய்ய தெரியுமா? அந்த வடபத்திரா காளி கரத்திற்குரிய சிவசங்கை நீதான் உடைக்க வேண்டும். அவசரம் கொள்ள வேண்டாம். உன் வீரத்தை பற்றி யாம் அறிவோம். இருந்த பொழுதிலும் அந்த வடபத்திரா காளி சக்தி வாய்ந்தவள் ஆகினால் முன்னின்று சிவசங்கை உடைக்க கூடாது. அவள் கண்ணிலே பட்டுவிட்டால் உடைக்கு பேராபத்து நேரும். ஆகினால் அந்த வடபத்திரா காளி சிவசங்கை உடைக்கக்கூடிய நேரத்தில் பின்புறமாக இருந்து அவளுக்கே தெரியாமல் அவள் கத்தரிக்கூடிய சிவசங்கை உடைக்க வேண்டும். புறப்படுகிறேன். சூது மார்க்கமாக பின்னின்ற அந்த சங்கை நானே உடைத்து வருகிறேன். இங்குதான் இருக்கிறாள் அந்த வடபத்திர காளி. புறப்படுகிறேன். அவளை பார்க்கிறேன். அவள் கரத்தில் இருந்த சங்கை உடைத்திறந்து விட்டால் எங்கள் குலத்திற்கே வெற்றி வன்னிய குலத்திற்கு புறப்படுகிறேன். இன்னொரு 1/4 மணி நேரம் உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க.
நான் பண்ணியேன். ஆனால் மறுமுறை சமர்முறை தளத்திலே அனைத்து வகைகளை மனிதர்கள் என்னால் வெற்றி காண முடியவில்லையே. அம்மா தாயே, எதுக்கு அப்படி ஓடியாடுற பண்ண பார்த்து உனக்கு துணியாக வந்து என்னுடைய கருத்தில் இந்த சிவசங்கு ஒடித்து விட்டார்களே. சிவசங்க ஒடித்து விட்டது. அதனால் தான் நான் மண்ணிடம் தோல்விட்டடா. அது கொஞ்சம்